இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரியோட எல்லா கான்செப்ட்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் 2025 CGL செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்ட எல்லா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிக்னாமெட்ரியில் மொத்தம் 6 ரேஷியோஸ்ன்னு சொல்லுவாங்க. 6 ரேஷியோஸ் இருக்குது. என்னென்ன ரேஷியோஸ்னால் சைன், காஸ், சைன் இது வந்து கொசைன், அடுத்து tan தீட்டா, அடுத்து காட் தீட்டா, நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா, அப்புறம் கொசிக்கன் தீட்டா. மொத்தம் 6 ரேஷியோஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ரேஷியோஸ்க்கும் ஒவ்வொரு ரிலேஷன் இருக்குது. எப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டாவோட அப்படியே ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 சைன் தீட்டா. அதே மாதிரி கொசைன் தீட்டா ஈக்குவல் டு 1 சீக்கன் தீட்டா. ஒவ்வொன்றும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அதே மாதிரி tan தீட்டா ஈக்குவல் டு 1 காட் தீட்டா. ஓகே, இதில் ஒரு ட்ரையாங்கிளில் அவங்களோட வேல்யூஸ் எப்படி, ஒவ்வொரு ரேஷியோஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதை ஒரு தீட்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு சைன் வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தா, இந்த லென்த்து, அதாவது இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இந்த தீட்டாக்கு கீழே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இது அட்ஜசன்ட் இல்லாட்டி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்ஜசன்ட் இல்லாட்டி பேஸு, இது ஆப்போசிட் சைடு இல்லாட்டி இதை வந்து பெர்பெண்டிகுலர் சைடுன்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து ஹைபாட்டன்யூஸ். 3 சைட்ஸ் இருக்கு. நம்ம பித்தகரஸ் தியரம்ல படிச்சிருப்போம். ஆப்போசிட் சைடு அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி அட்ஜசன்ட் சைடை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ஹைபாட்டன்யூஸ் சைடோட ஸ்கொயர் கிடைக்கும். அதுதான் பித்தகரஸ் தியரம். இப்போ இந்த இடத்துல சைனுக்கு என்ன வேல்யூ? சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் சைடோட ரேஷியோ, அதாவது லென்த் எடுத்துக்கிட்டு ஹைபாட்டன்யூஸோட டிவைட் பண்ணோம்னா அது சைன் ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து கொசைனுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதாவது tan தீட்டா 1 காட் தீட்டா மட்டும் இல்லை, சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டாவும் கூட. அப்போ காட் தீட்டா என்னவா இருக்கும்? காட் தீட்டா வந்து 1 tan தீட்டா வருமா? அப்போ கொசைன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. இப்போ tan வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா அப்போ காட் தீட்டா என்னவா இருக்கும்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டாக இருக்கும். அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அடுத்து சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம். காஸ் தீட்டாவோட அப்படியே ரெசிப்ரோக்கலா? அப்போ காஸ் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸாக இருந்துச்சுன்னா சீக்கன்ட் ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட்டாக இருக்கும். அடுத்து கொசிக்கன் தீட்டா சைனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அப்போ ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட். இதுதான் இந்த 6 ரேஷியோஸோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் வைஸா அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்ல இது 0 டிகிரி இல்லாட்டி 360 டிகிரியா இருக்கும். இது வந்து 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. ஒவ்வொன்றும் 90 டிகிரி வேரியேஷன்ல இருக்கும். 0, 90, 180, 270 டிகிரி. அடுத்து இது 360 டிகிரியா வரும். இப்போ ஒரு லைன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கு. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல ஒரு தீட்டா இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற மாதிரி. எப்பயுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ஆங்கிள்ஸ், ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிக்கன்ட்டும் பாசிட்டிவா இருக்கும், மீதி எல்லாமே நெகட்டிவா இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan தீட்டாவும் காட் தீட்டாவும் பாசிட்டிவா இருக்கும், மீதி எல்லாமே நெகட்டிவா இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் பாசிட்டிவா இருக்கும், மீதி எல்லாமே நெகட்டிவா இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னன்னா ASTC, ஆல் சில்வர் டீ கப்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதை வச்சு கூட நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்னா எல்லா ரேஷியோவும் இந்த இடத்துல பாசிட்டிவ், எஸ்னா சைனுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் என்னது? கொசிக்கன் தீட்டா. ஸோ அது ரெண்டும் இதில் வந்துடும். அடுத்து டீனா டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டு. அடுத்து சீனா காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட். இதை வச்சு நம்மளுக்கு ஒவ்வொன்றோட இது என்ன சைன் வரும், பாசிட்டிவ் சைன் வருமா நெகட்டிவ் சைன் வருமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து சைன் 200 டிகிரி. சைன் 200 டிகிரி எந்த குவாட்ரண்ட்ல இருக்குது? தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஏன்னா 180க்கும் 270க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இதுவே tan 200 டிகிரியா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்ல இருக்கும்.
ஓகே. இன்னொன்று அடுத்து இப்போது ஒவ்வொன்றுக்கும் 90 மைனஸ் டீட்டா. sin 90 மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா, இந்த ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் டீட்டா sin டீட்டா, tan 90 மைனஸ் டீட்டா காட் டீட்டா, அதே மாதிரி காட் 90 மைனஸ் டீட்டா tan டீட்டா, சீக்கண்ட் 90 மைனஸ் டீட்டா கொசிகண்ட் டீட்டா, அதே மாதிரி கொசிகண்ட் 90 மைனஸ் டீட்டா சீக்கண்ட் டீட்டா. இப்போ இந்த இடத்துல இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, சைன் வந்து சப்போஸ் 30 டிகிரியா இருந்துச்சுன்னா அது வந்து காஸோட 60 டிகிரி ஈக்குவலாக இருக்கும். அதாவது இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இங்க 90 மைனஸ் டீட்டா, இங்க டீட்டா, அதாவது சைனும் காசுக்கும் அதோட ஆங்கிள்ஸை ஆட் பண்ணா எப்போ 90 டிகிரி வருதோ அப்போ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இங்கே 90 மைனஸ் டீட்டாவும் ப்ளஸ் டீட்டாவும் ஆட் பண்ணோம்னா 90 டிகிரி வருதா, அப்போ சைனும் காசும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது அதே மாதிரி இந்த டேனும் காட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா அது ரெண்டோட ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். சீக்கண்ட்டும் கொசிகண்ட்டும் எப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்னா அதோட ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். ஓகே. இதுல இன்னொன்று அடுத்து எப்பயுமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 90 கூட பிளஸ் ஆர் மைனஸ் டீட்டா அப்படின்னு வரும்போது அதோட அப்படியே எக்ஸாக்ட் ரிவர்ஸா இருக்கிறது, அதாவது சைனும் காசும் ரிவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆனா சைனோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசிகன் டீட்டா, சைன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை கொசிகன் டீட்டான்னு சொல்லலாம். ஆனா சைனோட ரிவர்சல் வந்து எது, காஸ் டீட்டா தான் ரிவர்சல். அதாவது sin 30 டிகிரி ஈக்குவல் டு sin cos 60 டிகிரி, sin 15 டிகிரி ஈக்குவல் டு cos 75 டிகிரி. அந்த மாதிரி ரெண்டோட ஆங்கிள் வந்து ஆட் பண்ண 90 டிகிரி வரும்போது வர ரிலேஷன் தான் சைனுக்கும் காசுக்கும் இருக்கிறது. இப்போ இதுல இப்ப sin 90 பிளஸ் டீட்டா இப்படி வருது. அப்போ sin 90 மைனஸ் டீட்டா வந்தாலும் சரி, sin பிளஸ் 90 பிளஸ் டீட்டா வந்தாலும் சரி, அதோட வேல்யூ காஸ் தான். காஸ் டீட்டா இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு, செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனோட வேல்யூ, ஏன்னா இங்க சைனோட வேல்யூ தான் இங்க கொடுக்குறாங்க. சைனோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகண்ட்டும் பாசிட்டிவ், அப்போ பிளஸ் காஸ் டீட்டா. அதே மாதிரி அடுத்து காஸ் 90 பிளஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு பார்த்தோமா, அதாவது சைன் டீட்டா 90 பிளஸ்ன்னு வரதுனால சைன் மாத்திக்கிறோம், அதோட டீட்டா வந்து அப்படியே வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்ல காசோட வேல்யூ நெகட்டிவ், ஸோ இங்க மைனஸ் சைன் டீட்டா, இந்த இடத்துல பிளஸ் சைன் டீட்டா, இந்த இடத்துல மைனஸ் சைன் டீட்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து tan 90 பிளஸ் டீட்டா, tan 90 பிளஸ் டீட்டானா அது வந்து காட் டீட்டா அதெல்லாம் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல 90 பிளஸ் டீட்டாங்கும் போது செகண்ட் குவாட்ரண்ட்ங்கும் போது நெகட்டிவ், சைனும் கொசிகண்ட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ். அடுத்து காட் 90 பிளஸ் டீட்டாங்கிறது மைனஸ் tan டீட்டா. அதே மாதிரி சீக்கண்ட் 90 பிளஸ் டீட்டா வந்து மைனஸ் கொசிகண்ட் டீட்டா. கொசிகண்ட் 90 பிளஸ் டீட்டா ஈக்குவல் டு பிளஸ் சீக்கண்ட் டீட்டா. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல கொசிகண்ட்டும் பாசிட்டிவ் தான், அப்போ 90 பிளஸ் டீட்டாங்கும் போது அதோட ரிவர்சல் வேல்யூ கொசிகண்ட்டுக்கு சீக்கண்ட் தான் ரிவர்சல், அதே மாதிரி சீக்கண்ட்டுக்கு கொசிகண்ட் தான் ரிவர்சல். ரெசிப்ரோக்கல் வந்து அது ரெண்டுக்கும் வேற வேறையா இருக்கும். இந்த ரிவர்ஸ் பண்ற வேல்யூஸ் வந்து இதுதான் ஈக்குவல், கொசிகண்ட்டுக்கும் சீக்கண்ட்டுக்கும் தான் ஈக்குவலா இருக்கும். 90 பிளஸ் டீட்டா வந்து சீக்கண்ட் டீட்டா, இங்க பாசிட்டிவ் சைன் தான் வரும், ஏன்னா கொசிகண்ட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் இப்ப 90 பிளஸ் பார்த்துட்டோம். அடுத்து 180 பிளஸ் ஆர் மைனஸ் பார்க்கலாம். சைன் 180 மைனஸ் டீட்டா இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது. தேர்டு குவாட்ரண்டா இருந்தா சைன் 180 பிளஸ் டீட்டா. அதே மாதிரி தேர்டு குவாட்ரண்ட்ல இன்னொரு வேல்யூ இருக்கு, சைன் 270 மைனஸ் டீட்டா. ஓகே. இப்போ சைன் 180 வந்துட்டாலே சேம் ரேஷியோ தான் வரும். சைன் 180னா அதே இங்க சைன் தான் வரும், ஆங்கிள் என்னன்னா டீட்டா வருது. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனோட வேல்யூ பாசிட்டிவ், ஸோ சைன் 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா. எக்ஸாம்பிள் சைன் 30 டிகிரி, அதாவது 180 மைனஸ் 150 போட்டால் தான் சைன் 30 வரும். சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைன் 150. ஓகே. இப்போ அடுத்து காஸ் 180 மைனஸ் டீட்டா, காஸ் டீட்டா தான். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ். அடுத்து tan 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan டீட்டா. அதே மாதிரி காட் 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காட் டீட்டா. சீக்கண்ட் 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு
மைனஸ் சீக்கண்ட் தீட்டா. அதே மாதிரி கொசிகண்ட் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிகண்ட் தீட்டா. அப்படியே வரும், பாசிட்டிவ் வரும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் கொசிகண்ட்டும் இது பாசிட்டிவ் தான். ஓகே, இப்போ தேர்ட் குவாட்ரண்ட் வருவோம். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது? டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ். டேன் காட்டு தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ் தான். இப்போ சைன் 180 மைனஸ் தீட்டானா 180ங்கும் போது சேம் தான் வரும்னு சொல்லணும், சைன் தீட்டா தான் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து நெகட்டிவ். அடுத்து காஸ் 180 பிளஸ் தீட்டா, காசும் நெகட்டிவ் தான், காஸ் 180 காஸ் தீட்டான்னு வரும். ஏன்னா இது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால நெகட்டிவ், 180 வரதுனால நம்ம காஸ் தீட்டானே எழுதிக்கலாம். அடுத்து tan 180 பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ், இது tan வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ் தான், 180 அப்படின்னா tan தீட்டா. அடுத்து காட் 180 பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா பாசிட்டிவ். அடுத்து சீக்கண்ட் 180 பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சீக்கண்ட் தீட்டா. கொசிகண்ட் 180 பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கொசிகண்ட் தீட்டா. ஓகே, இப்போ இந்த சைன் 270 மைனஸ் தீட்டா இது வந்து 90க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். 90 மைனஸ் தீட்டா 90 பிளஸ் தீட்டா இப்படி வரும்போது ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? 180 வந்தா தானே அப்படியே சேமா வரும். அப்போ இந்த 270ங்கிறது 90 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது. 90 மைனஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும், 270 மைனஸ் தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல சைனோட வேல்யூ மைனஸ், அப்போ சைன் 270 வரதுனால காஸ் மாத்தினும் மைனஸ் காஸ் தீட்டா வரும். அதே மாதிரி காஸ் 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ் தான், மைனஸ் சைன் தீட்டா. tan 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. காட் 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. இது ரெண்டும் பாசிட்டிவ், ஏன்னா டேனும் காட்டும் தேர்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ். சீக்கண்ட் 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கொசிகண்ட் தீட்டா. கொசிகண்ட் 270 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சீக்கண்ட் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ரெண்டு இது இருக்குது. ஒன்று 270 பிளஸ் தீட்டான்னு எழுதலாம், இல்லை 360 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்னா இதுதான் ஃபோர்த் குவாட்ரண்ட். சப்போஸ் இப்படி வருது அப்படின்னா இங்க இது 0 டிகிரி, 0க்கு கீழே இருக்குது அப்படின்னா இங்க தீட்டான்னு எழுதணும்னா சப்போஸ் இதை மைனஸ் தீட்டான்னு எழுதலாம், இல்லைன்னா 360 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம், இல்லைன்னா இந்த 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 வேல்யூ வந்து 270, இந்த வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து, சப்போஸ் இது வந்து 270 பிளஸ் தீட்டாவா, பிளஸ் தீட்டான்னு இங்கே எழுத முடியாது, தீட்டா இந்த இடத்துல இருக்கு. சப்போஸ் தீட்டா இந்த இடத்துல இருந்துச்சுன்னா 270 பிளஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதில் 270 பிளஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எது இதெல்லாம் பாசிட்டிவ்? காசும் சீக்கண்ட்டும் தான் பாசிட்டிவ். இப்போ காஸ், இப்போ சைன் 270 பிளஸ் தீட்டா, சைன் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ் தான், 270 வரும்போது சைன் அந்த ரேஷியோ சேஞ்ச் பண்ணணும், காஸ் தீட்டா. அதே மாதிரி காஸ் 270 பிளஸ் தீட்டா, காஸ் வந்து பாசிட்டிவ், 270ங்கிறதுனால ரேஷியோ சேஞ்ச் பண்ணணும், சைன் தீட்டா. அடுத்து டேனுக்கு மைனஸ் காட் தீட்டா, காட் 270 பிளஸ் தீட்டாக்கு மைனஸ் tan தீட்டா. சீக்கண்ட் 270 பிளஸ் தீட்டாக்கு கொசிகண்ட் தீட்டா பாசிட்டிவ்ல வரும், ஏன்னா சீக்கண்ட் 2 பாசிட்டிவ். கொசிகண்ட் 270 பிளஸ் தீட்டாக்கு மைனஸ் சீக்கண்ட் தீட்டா. அதே மாதிரி தான் இங்க நான் பிராக்கெட்ல 360 மைனஸ் தீட்டான்னு போடல, சும்மா இதை மட்டும் எழுதுறேன். சைன் ஈக்குவல் டு எல்லாம் 360 மைனஸ் தீட்டாங்கிற மாதிரி தான். சைன் 360 மைனஸ் தீட்டானா 360 வரும்போது 180க்கு என்ன பண்ணுமோ அப்படியே வரும். அப்படின்னா என்ன? சேம் ரேஷியோனா சைன் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல சைன் நெகட்டிவ். நெக்ஸ்ட் கொசைனா இருந்தா அது பாசிட்டிவ்ல தான் வரும், சேம் ரேஷியோ காஸ் தீட்டா, அதாவது 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அடுத்து tan 360 மைனஸ் தீட்டா வந்து tan 360 மைனஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டா, சேம் ரேஷியோ தான் வரும். காட் 360 minus theta is equal to minus cot theta. Secant 360 minus theta equal to plus secant theta. Cosecant 360 minus theta equal to minus cosecant theta.
ஓகே, நம்ம ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் அந்தந்த ஆங்கிள் வந்துச்சுன்னா அது என்னென்ன சைன் வரும் அப்படிங்கிறத முழுசாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் இப்போ வேல்யூஸ் என்னென்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, சைன், காஸ், டேன். இப்போ சைன் வந்து 1 கொசிகண்ட், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம். காஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சீக்கண்ட், டேன் ஈக்குவல் டு 1 காட். இதுக்கப்புறம் இன்னொன்று ரிவர்சல் பார்த்தோம்ல. ரிவர்சல்னா என்னது? சைன் 90 மைனஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா, காஸ் தீட்டா, இது ஒவ்வொன்றோட ரிவர்சல். அடுத்து சீக்கண்ட் 90 மைனஸ் தீட்டா, கொசிகண்ட். அதே மாதிரி டேன் வந்து டேன் 90 மைனஸ் தீட்டா, காட். இன்னொன்று இதில் டேனுக்கு காட்டும், டேனோட ரெசிப்ரோக்கலும் காட்டு தான், டேனோட ரிவர்சலும் காட்டு தான். அதுதான் இந்த இடத்துல பியூட்டியே. ஆனால் சீக்கண்ட்டுக்கு ரெசிப்ரோக்கல் காஸ், சீக்கண்ட்டுக்கு ரிவர்சல் கொசிகண்ட், சைனுக்கு ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் தீட்டா, சைனுக்கு ரிவர்சல் காஸ் தீட்டா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம இந்த டிகிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு சைனுக்கு மட்டும் நம்ம வேல்யூஸ் எடுத்துட்டோம்னா போதும், மீதி இருக்கிற 6 ரேஷியோஸ்க்கும் அப்படியே கண்டினியூ ஆயிரும். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சைன் இங்கே 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 0, குவார்ட்டர், ஹாஃப், 3/4, 1 இப்படி வச்சுக்கலாம். இப்போ 0வை இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதுதான் சைனோட வேல்யூ. 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 0 தான். 1/4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/2, 1/2க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/√2, 3/4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா √3/2, 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1. இதுதான் சைன் 0ோட வேல்யூ 0, சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2, சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, சைன் 60க்கு √3/2, சைன் 90க்கு 1. அவ்வளோதான், சைனுக்கு வேல்யூஸ் முடிஞ்சது. காசுக்கு அப்படியே நம்ம இந்த இடத்துல 90யோட வேல்யூவை 0க்கும், 60யோட வேல்யூவை 30க்கும், அடுத்து 45யோட வேல்யூ அப்படியே 45க்கும், 30யோட வேல்யூவை வந்து அப்படியே 60க்கு, 0ோட வேல்யூவை 90க்கு, 0 டிகிரியோட வேல்யூ 90க்கு. இந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸா காஸ் வந்து சைனோட ரிவர்ஸ்ன்னு பார்த்தோமா. இந்த இடத்துல சைன் இந்த இடத்துல தீட்டாக்கு 60 டிகிரி போட்டோம்னா சைன் 30 டிகிரி வரும், இங்கே காஸ் 60 டிகிரி வரும். சைன் 30 டிகிரி 1/2, காஸ் 60 டிகிரி 1/2 ஈக்குவலா. இதுதான் இந்த இடத்துல நான் சொன்னேன் நான். அடுத்து டேன் தீட்டா அப்படியே சிம்பிள். டேன் ஈக்குவல் டு சைன் பை காசுன்னு நம்ம பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இந்த ஃபார்முலா பார்த்தோம். இது அப்படியே போட்டோம்னா அடுத்து டேனோட வேல்யூஸ் வந்துடும். டேன்னு 0/1, அப்போ 0. இதை டிவைட் பண்ணோம்னா 1/√3, டிவைட் பண்ணோம்னா சைனி காசி டிவைட் பண்ணோம்னா 1 வரும். சைனி காசி டிவைட் பண்ணால் இந்த இடத்துல √3 வரும். இங்கே 1/0 வருது. 1/0னா இன்ஃபினிட்டி இல்லாட்டி அன்டிஃபைன்டுன்னு சொல்லலாம். அன்டிஃபைன்டு வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ காட் தீட்டாக்கு டேன் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். டேனை 0/1 1/0ன்னு போட்டால் அதே இங்கே இன்ஃபினிட்டியா ரெசிப்ரோக்கலும் பண்ணலாம். இல்லை நம்ம சைனு காசுங்கிற மாதிரி நம்ம ரிவர்சலும் பண்ணலாம். இங்கே √3 இங்கே வரும், 1 இங்கே வரும், 1/√3 இங்கே வரும், இங்கே 0 வரும். அந்த மாதிரி பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். சீக்கண்ட்டுக்கு காசோட ரெசிப்ரோக்கல், காஸ் 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1, இங்கே அடுத்து 2/√3, இங்கே √2, இங்கே 2, இங்கே வந்து இன்ஃபினிட்டி வரும். அதே மாதிரி கொசிகண்ட்டுக்கு சைனோட ரெசிப்ரோக்கல், இங்கே இன்ஃபினிட்டி வரும், இங்கே 2 வரும். அதே மாதிரி சைனோட ரெசிப்ரோக்கலும் வரும். சீக்கண்டோட ரிவர்சல், இங்கே இன்ஃபினிட்டி இங்கே வருதா, 2 இங்கே வருதா, √2 இங்கே வருமா, 2/√3 இங்கே வருமா. இங்கே இப்படி ரிவர்சல் மூலியமா இங்கேயும் 2/√3 வருதா. இந்த √3/2 வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் 2/√3 வருதா. அதே மாதிரி 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 வரும். இங்கே 1 அப்படி இங்கே 90 டிகிரியோடது 0 டிகிரியிலேருந்து வரும். ஓகே, இங்கே நான் கிளியராக எழுதியிருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோதான் வேல்யூஸ். இதை வந்து நாம் அடிக்கடி நம்ம வந்து சம்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சம்ஸில் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இது அப்படியே மைண்டில் வந்து நின்றோம். காட் 60 டிகிரினா என்ன, 1/√3.
tan 30 டிகிரினா என்ன 1/√3, சீக்கண்ட் 45 டிகிரினா என்ன √2. இதெல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு வந்து மைண்டில் வரணும்னா நிறைய சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண ஒவ்வொன்றோட வேல்யூஸும் மைண்டில் வந்து நின்றுக்கும். இதை நம்ம தனியாக நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து சம்ஸ் நம்ம வந்து ஒவ்வொன்றா இதை அப்ளை பண்ண நம்மளுக்கு வந்து மைண்டில் நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூஸுக்கான இது பார்க்கலாம், என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஒவ்வொன்றும் sin ஸ்கொயர், cos ஸ்கொயர், tan ஸ்கொயர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கான ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பித்தகரஸ் தியரம் படிச்சிருப்போம், ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம் பித்தகரஸ் தியரம்னு. இது ஹைபாட்டன்யூஸ் சைடுன்னு பார்த்தோம், ஆப்போசிட் அட்ஜசன்ட். இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பண்ணி அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணோம்னா ஹைபாட்டன்யூஸ் சைடோட ஸ்கொயர் வரும். இதுதான் பித்தகரஸ் தியரம். இந்த தியரம்லேருந்தே நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். ஆப்போசிட் சைடா இது எல்லாத்துக்குமே டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் ஹோல் ஸ்கொயர் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்டன்யூஸ் பை ஹைபாட்டன்யூஸ் ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்னா என்ன? சைனோட வேல்யூ தானே ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், காசோட வேல்யூ தானே அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஈக்குவல் டு 1. இது ஒரு ஃபார்முலா. நம்ம எந்த ஃபார்முலாவும் படிக்க தேவையில்லை, எல்லாமே டிரைவ் பண்ணியே கொண்டு வந்துடலாம். நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் முன்னாடி சைன் டீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா சைனி காசி டிவைட் பண்ணோம்னா டேன் டீட்டா வரப்போகுது. காட் டீட்டா டேன் டீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா வந்துடும். சீக்கன் டீட்டா காஸ் டீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் வந்துடும். கொசிக்கன் டீட்டா சைன் டீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் வந்துடும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப படிக்க வேண்டியது, மனப்பாடம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் நம்ம மீதி எல்லாமே டிரைவ் பண்ணியே கொண்டு வந்துடலாம். இதுல இருந்தே எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இப்போ அடுத்து இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்துருச்சா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல காஸ் டீட்டாவை டிவைட் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் டீட்டாவை டிவைட் பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன? சைன் பை காஸ்னா டேனா, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணோம்னா டேன் ஸ்கொயர் டீட்டா வருதா? அதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து காஸ் ஸ்கொயர் டீட்டாவை டிவைட் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் டீட்டாவை டிவைட் பண்ணோம்னா 1 வரும். 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா என்னது? 1 பை காஸ் டீட்டா வந்து சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் டீட்டா. அப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டாவா? அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா என்னது? இங்கே சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இது ஒரு ஃபார்முலா, இது செகண்ட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் டீட்டாங்கிறதால டிவைட் பண்ணோம்னா இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் டீட்டா 1 ஆயிரும். காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் டீட்டா காட் ஸ்கொயர் டீட்டாவாகும். காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ காட் ஸ்கொயர் டீட்டா 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா எவ்வளோ? கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, இது தேர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலாஸ். இது எல்லாமே நம்ம டிரைவ் பண்ணியே கொண்டு வந்துடலாம். இந்த செகண்ட் ஃபார்முலாவை 1 plus tan square theta equal to secant square theta பார்த்தோமா, அதை இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா secant square theta minus tan square theta equal to 1 எழுதலாமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a square minus b squareல இருக்கா? அப்போ அல்ஜிப்ராவில் நம்ம பார்த்தோமே a square minus b square வந்து a plus b into a minus b எழுதலாமா? அதே இங்கே எழுதலாம். secant theta plus tan theta, secant theta minus tan theta equal to 1. இப்போ secant theta plus tan theta equal to 1 by secant theta minus tan theta. கொஷின்ஸ் கேட்பாங்க எப்படின்னா, இப்போ secant theta plus tan theta வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, 2ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ secant theta minus tan theta என்ன கேட்பாங்க. இது 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1/2 தானே இருக்கும். அதே மாதிரி அடுத்து தேர்டு ஃபார்முலா, அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இதை வந்து நாம a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பியில் போட்டோம்னா கொசிகன் டீட்டா பிளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு 1 பை கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா. அதே மாதிரி இதோட வேல்யூ 3ன்னு கொடுத்துறாங்க. கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா அப்படியே 1/3. இன்னும் அடிஷ்னலாக ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதுவும் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்னுமே சேஃபாக இருக்கலாம். அதில் என்னென்னு நான் சொல்கிறேன். நான் இப்போது sin a plus b ஈக்குவல் டு sin a
cos b plus cos a sin b. இதோட ப்ரூஃப் என்ன? இது ஒரு ஃபார்முலா. இதை நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் சரி, இதுக்கு நான் எப்படி இது நான் வந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். நான் இதை நம்ம ஒரு பெரிய டயக்ராமாக போட்டுக்கலாம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே தீட்டா, சாரி ஏன்னு வச்சுக்கலாம். இது ஏ. இங்கே வேல்யூவை இங்கே ஹைபாட்டனியூஸ் சைடு 1ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா, ஹைபாட்டனியூஸ் சைடு 1ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா sin a ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் தானே வேல்யூ. ஆப்போசிட் வேல்யூ என்னது தெரியாது, ஹைபாட்டனியூஸ் வேல்யூ 1. அப்போ sin a ஈக்குவல் டு இது ஆப்போசிட் பை 1 அப்படி வருதா? அப்போ ஆப்போசிட் ஈக்குவல் டு sin a-வா? ஆப்போசிட்டோட வேல்யூ sin a-வா? அப்போ இந்த வேல்யூ sin a-வா? அதே மாதிரி அடுத்து cos a ஈக்குவல் டு adjacent பை ஹைபாட்டனியூஸ். அப்போ அட்ஜசன்ட்டோட வேல்யூ இது 1 ஆயிருமா? ஹைபாட்டனியூஸ் வேல்யூ 1. அப்போ அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு cos a-வா? அதாவது இது அட்ஜசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு cos a-வா? ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இப்படி வருமா? இது ரைட் ஆங்கிள். ஓகே. இதில் இந்த ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் பின்னு வச்சுக்கிட்டோம்னா ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதாவது sin b ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸாக இருக்கும். ஹைபாட்டனியூஸோட சைடு இன்னும் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி cos b ஈக்குவல் டு adjacent பை ஹைபாட்டனியூஸ். அதே மாதிரி அட்ஜசன்ஸோட இது ஹைபாட்டனியூஸோட சைடு இங்கே எது தெரியாது, ஆனால் அட்ஜசன்ஸோட சைடு தெரியும் நம்மளுக்கு. அட்ஜசன்ஸோட இது வேல்யூ என்ன? 1. அப்போ ஹைபாட்டனியூஸ் ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைபாட்டனியூஸ் தான், இந்த ட்ரையாங்கிளுக்கு அட்ஜசன்ட். அப்போ ஹைபாட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை cos b-யா? 1 பை cos b. இது 1 பை cos b. ஓகே. ஹைபாட்டனியூஸ் 1 பை cos b-னா ஆப்போசிட் என்னது? sin b இன்ட்டு 1 பை cos b. ஓகே. இதுதானே ஆப்போசிட். அப்போ sin b டிவைடட் பை cos b. ஓகே. இது புரிஞ்சுதா? இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா ரெண்டு லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கிராஸ் ஆகும்போது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது ஸ்ட்ரெயிட்டாக வரைகிறதுனால இதுவும் ரைட் ஆங்கிள். இந்த வேல்யூஸ் அதாவது இங்கேருந்து நம்ம இப்படி ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ஆயிரும். இப்போ இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆயிரும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் இங்கே 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே டீட்டா ஈக்குவல், இங்கே 90 டிகிரி ஈக்குவல், இங்கே ஏனா இந்த ஆங்கிளும் ஏ தான். ஓகே. இந்த ஆங்கிள் ஏனா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 மைனஸ் ஏவா இருக்கும். இது 90 மைனஸ் ஏனா இது 90 டிகிரி, இந்த ஆங்கிள் ஏவா இருக்கும். ஓகே. இந்த இடத்துல இது ஏ, இது பி, இது டோட்டலாக a + b வருமா? இந்த ஆங்கிள் a + bனா அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த வேல்யூ என்னன்னு தெரியணும். இந்த ஹைட்டு, இந்த டோட்டல் ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த வேல்யூவை வச்சுக்கலாம். இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும் sin a. மேலே இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மேலே இருக்க இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஹைபாட்டனியூஸ் சைடு sin b by cos b. அதை வச்சு இந்த அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிச்சிடலாமா? அப்படின்னா என்ன? cos a ஈக்குவல் டு adjacent டிவைடட் பை sin b டிவைடட் பை cos b. அப்போ adjacentோட வேல்யூ என்னவா இருக்கும்? cos a இன்ட்டு sin b டிவைடட் பை cos b. இந்த இடத்துல இந்த ஹைட்டோட வேல்யூ cos a sin b டிவைடட் பை cos b. இப்போ இந்த ஹைட் அதாவது sin a plus b ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸா?
சைன் ஏ ப்ளஸ் பிக்கு ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னது? சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி டிவைடட் பை காஸ் பி. இது ஆப்போசிட்டோட வேல்யூ. ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ என்னது? இதுதான் ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ 1 பை காஸ் பி. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காஸ் பி மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? இந்த ஃபார்முலா வந்துடும். இதுதான் டெரிவேஷன். இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மகப்பும் பண்ணலாம், இல்லை இது எப்படி வந்துச்சுங்கிறத டெரிவேஷன் நான் இங்கே போட்டு காமிச்சிட்டேன். இந்த காஸ் பியை மேலே மல்டிப்ளை பண்ணோம்னா இது ஏன்னா டினாமினேட்டர் இருக்குது. அப்படி நியூமரேட்டருக்கு போச்சுன்னா சைன் ஏ காஸ் பி, அப்புறம் இங்கே காஸ் பி கேன்சல் ஆயிரும். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இந்த ஃபார்முலா வந்துடும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கணுன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்படி ஒரு ட்ரையாங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது ரைட் ஆங்கிள் இருக்கிறது. இந்த ஆங்கிள் வந்து பி. இது ஹைபாட்டன்யூஸ் சைடு. ஹைபாட்டன்யூஸ் சைடு நம்ம 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது பின்னா இந்த சைடு ஆப்போசிட்ல இருக்கிறது சைன் பி. இது எப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். சைன் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் 1 ஆயிருச்சுன்னா ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு சைன் பி, அப்படியே வேல்யூ வந்துடும். அதே மாதிரி காஸ் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் 1 ஆயிருச்சுன்னா அட்ஜசன்ட் அப்படியே ஈக்குவல் டு காஸ் பி. ஓகே, இது சைன் பி, இது காஸ் பி. இப்போ இந்த இடத்துல இது பி, இது 90 டிகிரி. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 90 மைனஸ் பி. ஏன்னா எல்லா ஆங்கிள்ஸையும் ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மூணாவது ஆங்கிள் வந்து 90 மைனஸ் பி. இப்போ இந்த இடத்துல இது 90 டிகிரியா? இது 90 டிகிரின்னு வச்சுக்குவோம். இந்த ஆங்கிள் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஆங்கிள் ஏவா இருந்துச்சுன்னா இது ஆங்கிள் ஏவா இருந்துச்சுன்னா இது 90 டிகிரியா இருக்கும். இந்த 90 டிகிரிக்கு இந்த வேல்யூ, இந்த ஹைபாட்டன்யூஸ் சைடில் இருக்கிற வேல்யூ காஸ் பி ஆயிடுச்சு. அப்போ ஏக்கு ஆப்போசிட் சைடு எது? இதுதான் ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு இந்த வேல்யூ, இதோட லென்த் என்னவா இருக்கும்? சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் இந்த இடத்துல என்ன? காஸ் பி. இப்போ ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பியா இருக்குமா? சைன் ஏ காஸ் பி. ஓகே, இது ஏ, இது 90 டிகிரி. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 90 மைனஸ் ஏவா இருக்கும். இது 90 மைனஸ் ஏ, இது 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். அப்போதான் இது மூணையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும். இது ஏன்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது 90 மைனஸ் ஏவா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹோல் ஆங்கிளோட வேல்யூ என்ன? இங்கே 90 மைனஸ் பி, இங்கே 90 மைனஸ் ஏ. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 180 மைனஸ் ஏ பிளஸ் பி. அப்போ 180 மைனஸ் ஏ பிளஸ் பினா இது 3 சேர்ந்துச்சுன்னா இதோட வேல்யூ ஏ பிளஸ் பியா இருக்குமா? இது 90 டிகிரியா? ஓகே, இதோட வேல்யூ 90 மைனஸ் ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பினா இங்கே 90 மைனஸ் ஏ பிளஸ் பி. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைன் பிங்கிறது இந்த ஹைபாட்டன்யூஸ் சைடு. இந்த ஹைபாட்டன்யூஸ் சைடு தான் சைன் பி. அடுத்து இங்க கீழே இருக்க அட்ஜசன்ட் சைடு என்னவா இருக்கும்? அட்ஜசன்ட் சைடு வரதுக்கு என்ன பண்ணணும்? காஸ் ஏ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் வந்து இந்த இடத்துல சைன் பி. அப்போ அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ சைன் பி. ஓகே, அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ சைன் பி. இப்போ இந்த வேல்யூ சைன் ஏ காஸ் ஏ சைன் பியா இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் வேல்யூவும் அதே தானே இருக்கும். சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் என்னது? ஏ பிளஸ் பியா? இந்த ஆங்கிள் ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பிக்கு ஆப்போசிட் சைடு என்னது? இதுதான். ஹைபாட்டன்யூஸ் சைடு என்னது? 90 டிகிரிக்கு இந்த சைடு இருக்கிறது ஹைபாட்டன்யூஸ் 1. இப்போ சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி டிவைடட் பை 1. அந்த முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலா வந்துருச்சா? பக்காவாக வந்துருச்சு. காஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் வருமா? அட்ஜசன்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியாது. ஹைபாட்டன்யூஸ் வேல்யூ 1. அப்போ இந்த வேல்யூ காஸ் ஏ பிளஸ் பி. இந்த வேல்யூ காஸ் ஏ பிளஸ் பி. காஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இந்த டோட்டல் வேல்யூ. இந்த ஹைட் என்னவா இருக்கும்? இந்த ஹைட் என்னன்னா அட்ஜசன்ட் சைன் ஏ, அதாவது
cos A equal to adjacent by hypotenuse. Hypotenuse இந்த இடத்துல cos B. அப்போ adjacent is equal to cos A cos B யா? cos A cos B. அப்போ இந்த இடத்துல cos A cos B, cos A plus B கிடைக்கிறதுக்கு cos A cos B minus இந்த வேல்யூ போடணும். இந்த வேல்யூ என்னது? வந்து hypotenuse sin B னா opposite sin A equal to opposite by sin B. அப்போ இந்த வேல்யூ sin A sin B. ஓகே, இது கொஞ்சம் இதாக இருக்குது. நாம் கிளியராக இந்த இடத்துல நான் போடுறேன். ஓகே, இதுதான் வேல்யூஸ். இதை வச்சே நாம் இப்போ sin A plus B, sin A plus B வந்து sin A cos B plus cos A sin B. அதே மாதிரி cos A plus Bங்கிறது cos A cos B minus sin A sin B. அதே மாதிரி sin A minus Bங்கிறது sin A minus Bனா Bக்கு மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போது மைனஸ் தீட்டா, அதாவது மைனஸ் தீட்டாங்கிறது வந்து எந்த நம்ம குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னு பார்த்தோம். மைனஸ் தீட்டானா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுன்னு பார்த்தோமா? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில், அதாவது ஜீரோலேருந்து இங்கே கீழே வருது. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். மைனஸ் தீட்டா இல்லாட்டி 360 மைனஸ் தீட்டா, 270 ப்ளஸ் தீட்டா, இது மூணுமே ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். அப்போது மைனஸ் பிங்கும்போது நம்ம ஒவ்வொன்றுக்கும் எல்லா பி இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சைன் ஏ, இந்த இடத்துல சைன் ஏ இருக்கா, காஸ் பி இருக்குது, காஸ் மைனஸ் பின்னு ஆகும். அதே மாதிரி ப்ளஸ் காஸ் ஏ சைன் மைனஸ் பி ஆகும். இப்படி போட்டால் காஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசோட வேல்யூ பாசிட்டிவில் தானே எப்பயுமே இருக்கும். அப்போ என்னவாக இருக்கும்? சைன் ஏ காஸ் பி, காஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் பி தான். அதே மாதிரி காஸ் ஏ இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆயிரும். ஏன்னா மைனஸ் சைன் பி, சைன் மைனஸ் பிங்கிறது மைனஸ் சைன் பி ஆயிரும். மைனஸ் சைன் பின்னா இந்த ப்ளஸ் வந்து அப்படியே மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி காஸ் ஏ மைனஸ் பிக்கு பி இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும்னா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பின்னு வரும். இதை டேன்லேயும் எழுதலாம். டேன்லேயும் கேட்பாங்க. டேன் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்னன்னு வரும். என்ன ஃபார்ம்லானா tan a plus b எப்படி எழுதலாம்? sin by cosன்னு எழுதலாமா? sin a plus b divided by cos a plus b எழுதலாமா? இப்படி எழுதணும்னா இந்த சைனோட வேல்யூஸ் sin a cos b plus cos a sin b divided by cos a cos b, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே cos a cos b டிவைட் பண்ணோம்னா sin a cos b எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம்னா காஸ் பி கேன்சல் ஆயிரும். இங்கே காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். சைன் ஏ காஸ் ஏங்கிறது டேன் ஏ வரும். சைன் பி காஸ் பிங்கிறது டேன் பின்னு வரும். இங்கே சைன் ஏ காஸ் ஏ டேன் ஏ, இங்கே சைன் பி காஸ் பிங்கிறது டேன் பி. இப்போது டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி. இதுதான் டேன் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா. tan a மைனஸ் பிக்கு பி இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் போட்டோம்னா tan மைனஸ் பிங்கிறது என்னவோ ஆகும்? tan வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ் tan b தான் ஆகும். மைனஸ் tan b, tan மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் tan b. அப்போ இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா tan a மைனஸ் பிங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a tan b. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இப்போது cot a ப்ளஸ் b, cot a plus b is equal to, அது வந்து 1 by tan a plus b எழுதலாமா? 1 by tan a plus b எழுதலாம். 1 by tan a plus b னா எப்படி வரும்? 1 minus tan a tan b divided by tan a plus b னு வரும். tan a tan b னு வரும். அதை ஆட் பண்ணுவோம். இப்போ tan aங்கிறது cot aங்கிறது 1 by tan a, cot bங்கிறது 1 by tan b. இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cot a cot b minus 1 cot a plus bன்னு வரும். cot a plus cot bன்னு வரும். இது cot a plus bயோட ஃபார்முலா. இதுவே cot a minus bக்கு அதே மாதிரி 1 minus tan a minus bன்னும் போடலாம். இல்லாட்டி cot a plus bல cot b வந்து
காட் மைனஸ் பின்னு மாற்றலாம். அப்போது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காட்டு வந்து நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ் காட் பின்னு வரும். அப்போ என்ன வேல்யூ வரும்னா 1 + காட் ஏ காட் பி டிவைடட் பை காட் ஏ மைனஸ் காட் பி இப்படி வரும். இது காட் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு a + b வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தடு. இதில் என்னென்னா a + b 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, இல்லாட்டி 225 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 1 + tan a 1 + tan b ஈக்குவல் டு 2ன்னு வரும். இது ஒரு ப்ரூவன் ரிசல்ட். இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், tan a + b ஃபார்முலாவில் நம்ம 45 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுதானே tan a + b ஃபார்முலா. இப்போ tan a + bனா tan 45 டிகிரி போட்டோம்னா இங்கே 1 ஆயிரும், இது 1 ஆயிரும். அப்போது இது இந்த சைடு வந்துச்சுன்னா tan a 1 - tan a tan b ஈக்குவல் டு tan a + tan b. இது கூட இந்த சைடும் 1 ஆட் பண்ணால் இந்த சைடும் 1 ஆட் பண்ணோம்னா இங்கே 2 வரும். tan a - tan a tan b இந்த சைடு கொண்டு வந்தோம்னா tan a tan b + tan a + tan b + 1. இந்த இடத்துல tan a காமன் எடுத்தா 1 + tan bன்னு வரும். அதே மாதிரி இங்கே 1 + tan b. இங்கே 1 + tan b நம்ம காமன் எடுத்தோம்னா இங்கே tan a வருது +1 ஈக்குவல் டு அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது 2. ஓகே, ப்ரூவ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு sin a + bக்கு நாம் இப்போ தான் டிரைவ் பண்ணி ஃபார்முலா பார்த்தோம். sin a cos b + cos a sin b. சப்போஸ் பிக்கு பதிலாக ஏன்னு இருக்குது அப்படின்னா என்ன, sin a + ஏவா? அப்படின்னா என்ன, sin 2a. sin 2aக்கு என்ன வேல்யூ வரணும்? sin a cos a + cos a sin a அப்படின்னா என்ன, 2 sin a cos a. இது ஒரு ஃபார்முலா. sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos a. அதே மாதிரி cos 2a என்ன, cos a + ஏவா? cos a + bக்கு என்ன ஃபார்முலா? cos a cos b மைனஸ் sin a sin b. இப்போ bக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos 2a வரும், இங்கே cos a ஹோல் ஸ்கொயர்டு வரும், அப்போ cos ஸ்கொயர்டு a. இங்கே sin a ஹோல் ஸ்கொயர்டு வரும், அப்போ sin ஸ்கொயர்டு a. இது ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து tan a + bக்கு என்ன நம்ம பார்த்தோம்? tan a + tan b -1 - tan a tan b. இதில் bக்கும் ஏன்னு போட்டோம்னா tan 2a ஈக்குவல் டு 2 tan a -1 - tan ஸ்கொயர்டு a. ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதே மாதிரி இதே மாதிரி cot 2a cot a + bல ஏவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cot ஸ்கொயர்டு a -1 டிவைடட் பை 2 cot aன்னு வரும். ஓகே, இந்த இடத்துல இதை இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். cos 2aவை அதாவது sin ஸ்கொயர்டு a + cos ஸ்கொயர்டு a ஈக்குவல் டு 1ன்னு நம்ம முன்னாடியே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அப்போ sin ஸ்கொயர்டு a ஈக்குவல் டு 1 - cos ஸ்கொயர்டு aன்னு எழுதலாமா? அதே மாதிரி cos ஸ்கொயர்டு aங்கிறத 1 - sin ஸ்கொயர்டு aன்னு எழுதலாமா? ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? இதை ஒரு இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணால் cos ஸ்கொயர்டு aக்கு பதிலாக 1 - sin ஸ்கொயர்டு aவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 - 2 sin ஸ்கொயர்டு aன்னு வரும். இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி cos 2aல இது sin ஸ்கொயர்டு aவை 1 - cos ஸ்கொயர்டு aங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 cos ஸ்கொயர்டு a -1ன்னு வரும். இதுவும் ஒரு ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 2 அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது sin 2a cos 2a tan 2a cot 2a இப்படின்னா பார்த்துட்டோம். சப்போஸ் 3a வருது, sin 3a cos 3a tan 3a இப்படி வருது
அப்படின்னா sin 3a இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி எழுதலாம், sin 2a + a எழுதலாமா? அதாவது இதுக்கு sin a cos b cos a sin b நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அதாவது 2a ஏனோ a b சப்ஸ்டியூட் பண்ணோம்னா sin a cos b + cos a sin b இப்படி போடலாமா? இப்படி எழுதுனா அடுத்து sin 2aக்கு என்ன எழுதலாம், 2 sin a cos a நம்ம இப்போ ஃபார்முலா பார்த்தோமா, 2 sin a cos a, இது கூட இன்னொரு cos a இருக்குது, அப்போ இங்கே cos squared a ப்ளஸ் cos 2aவை cos squared a cos 2aவை நாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதணும். சைனில் இங்கே நாம் என்ன பார்த்தோம், 1 - 2 sin squared a பார்த்தோமா, அது அப்படியே இங்கே எழுதணும்னா 1 - 2 sin squared a எழுதலாமா? இது கூட sin aவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா sin a - 2 sin cube a. ஓகே, cos squared a க்கு பதிலாக 1 - sin squared a எழுதலாமா? ஓகே, அது இந்த இடத்துல பார்த்தோமே, இங்கே cos squared a க்கு பதிலாக 1 - sin squared a எழுதலாமா? அப்படி எழுதணும்னா 2 sin a - 2 sin cube a, இங்கே ஒரு sin a இருக்குது, -2 sin cube a. இதை நாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 sin a இங்கே ஒரு sin a, ஸோ அப்போ 3 sin a - 4 sin cube a. ஓகே, இது sin 3a ஓட ஃபார்முலா. அடுத்து இதே மாதிரி cos 3aக்கு cos 2a + a எழுதலாமா? இதுக்கு என்ன ஃபார்முலா, cos a cos b - sin a sin b தான் ஃபார்முலா. அப்போது cos a cos b - sin a sin b, ஏங்கிறது 2a bங்கிறது a. இப்போ இந்த இடத்துல cos 2aங்கிறத 1 - sin squared a 2 sin squared a எழுதலாம், இல்லை 2 cos squared a -1 எழுதலாம். இப்போ cos 3aங்கும் போது எல்லாத்தையும் காசில் சேஞ்ச் பண்ணணும், நம்ம சைனில் சேஞ்ச் பண்ணக்கூடாது, காசில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2 cos squared a -1 இன்ட்டு cos squared a னா 2 cos cube a cos a மைனஸ் sin 2aவை 2 sin a cos a எழுதலாம். அப்போ 2 sin a cos a எழுதணும்னா இன்ட்டு sin a பண்ணும்போது இங்கே ஒரு sin squared வருது, sin squaredக்கு பதிலாக 1 - cos squared a எழுதலாமா? அப்போது 2 cos a இன்ட்டு 1 - cos squared a தான் இதோட வேல்யூ. அப்போ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு எழுதிக்குவோம், -2 cos a -2 cos a, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 cos cube a. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது, 4 cos cube a - 3 cos aன்னு வரும். அப்போ cos 3aக்கு இதுதான் ஃபார்முலா. அடுத்து tan 3a எப்படி எழுதலாம், tan 2a + a எழுதலாமா? அப்போ tan a + tan b / 1 - tan a tan b பிரித்து போட்டோம்னா tan a + tan b / 1 - tan a tan b இப்படி போட்டோம்னா எல்லாத்தையும் tanலேயே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். tan 2aக்கு இல்லை, tanலேயே கன்வெர்ட் பண்ணணும். tan 2aக்கு என்ன வேல்யூ, tan 2a = 2 tan a / 1 - tan squared a தானே வேல்யூ. அப்போ அது அப்படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 tan a 1 - tan squared a plus tan a / 1 - 2 tan a 1 - tan squared a into tan a. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். இப்படி வரும்போது இப்படி நம்ம கொண்டு வரலாம். இது கேன்சல் ஆயிடும். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 tan a + tan a 3 tan a - tan cube a / 1 - 3 tan squared a. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, அதாவது tan 3a ஓட ஃபார்முலா இது.
நெக்ஸ்ட் அடுத்து cot 3a. cot 3a cot 3a ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம tan 3a பார்த்தோம்ல, tan 3aல tan aக்கு பதிலாக எல்லாத்துலேயுமே காட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே 3 tan a மைனஸ் அப்படி வருதா, 3 tan a ஃபஸ்ட் வருதா, அப்போ tan aவை cot aன்னு பண்ணால் 3/cot a. அடுத்து tan cube aன்னு வருதா, அப்போ 1/cot cube a. 1 minus 3 tan squared a வா, அப்போ 1 minus 3 divided by cot squared a. LCM எடுத்தோம்னா cot cube a, அப்போ 3 cot squared a minus 1 divided by cot squared a minus 3 divided by cot squared a. இங்கே cot a பேலன்ஸ் இருக்கும். அப்போ 3 cot squared a minus 1 divided by cot cube a minus 3 cot a. ஆக்சுவலாக இது நம்ம அப்படியே டைரெக்டாக tan 3a அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட இன்வர்ஸ் தான் cot 3a இருக்கும். அப்போ இதை நம்ம 1/ன்னு போட்டோம்னா cot cube a minus 3 cot a divided by 3 cot squared a minus 1. இதுதான் cot 3a வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு sin 60 minus a sin a sin 60 plus a. இதுக்கான வேல்யூ 1/4 sin 3a. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இது எப்படி இருக்குது, sin a minus bல இருக்குது, இது sin a plus bல இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா sin a minus b நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், sin a cos b minus cos a sin b வரும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா sin a cos b plus cos a sin b வரும். sin a cos b minus cos a sin b. இந்த sin a நம்ம முன்னாடி எழுதிக்குவோம், நம்ம கடைசியாக அதை பார்த்துக்கலாம். இந்த sin 60 plus a sin a cos b plus cos a sin into sin b. ஓகே, இப்போ a minus b into a plus b ஃபார்மேட்டில் இருக்கா, அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாமா, sin a முன்னாடி வந்துடும். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா இது sin 60 degree √3/2, இதுவும் √3/2 √3/2 3/4 ஆயிரும். cos a cos squared a மைனஸ் இது வந்து 1/2 into 1/2 1/4 sin a into sin a sin squared a. a minus b into a plus b வந்து a square minus b square எழுதலாமா, அதை தான் இங்கே நம்ம பண்ணுறோம். ஈக்குவல் டு sin a, இங்கே cos squared a 1 minus sin squared a எழுதலாமா, அப்போ 3/4 minus 3/4 sin squared a minus 1/4 sin squared a. 3/4 sin squared a minus 1/4, அப்போ மைனஸ் sin squared a டேரெக்டாக வந்துருமா, sin a 3/4 minus sin squared a வரும். இதை இன்னமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா sin a உள்ளே கொண்டு வந்துடலாம். 3 sin a minus sin cube a divided by 4. இந்த நியூமரேட்டரோட வேல்யூ தான் sin 3a. அப்போ sin 3a divided by 4 ஸோ hence proved. நெக்ஸ்ட்டு இப்போ cos 60 minus a cos 60 plus a equal to cos 3a divided by 4. இதுக்கான எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, cos a minus bக்கு cos a cos b plus cos a cos b plus sin a sin b. அதே இங்கே நம்ம பார்த்தோமா, cos a plus bக்கு cos a cos b minus sin a sin b, cos a minus bக்கு cos a cos b plus sin a sin b. அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், cos a cos b whole squared, அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் sin a sin b whole squared, a minus b into a plus b ஃபார்மேட்டில் வரும்.
இது எல்லாத்துக்கும் கூட இங்கே ஒரு காசியை நம்ம விட்டுருக்கோம்ல, இது இங்கே முன்னாடி எழுதிக்குவோம். அதாவது இந்த இடத்துல இது 60 டிகிரி வரும், இது ஏன் ஆகும், இது 60 டிகிரி வரும், இது ஏ ஆகும். ஓகே, இப்படி நம்ம வந்து இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதுதான் வேல்யூ வரும். ஏன்னா சைன் 60 டிகிரினா √3/2, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 3/4. சைன் ஏவை ஸ்கொயர் பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் ஏ. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4 தானே இருக்குது, 4 நம்ம காமனாக வெளில எடுத்துருவோம். 1/4 காஸ் ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் கியூப் ஏ மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் ஏ இருக்கா. சைன் ஸ்கொயர் ஏனா என்ன, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். அப்போது -3 × +3 காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். அப்போது காஸ் ஏவை உள்ளே கொண்டு வரும்போது -3 காஸ் ஏ, அப்போது காஸ் ஏ வரும்போது +3 காஸ் ஸ்கொயர் ஏ, அப்போ +3 காஸ் கியூப் ஏ. காஸ் ஏவை உள்ளே கொண்டு வரும்போது இப்போ 1/4 = 4 cos cube a - 3 cos a இப்படி வரும். இந்த வேல்யூ வந்து cos 3a வருமா, இப்போ /4, hence proved. tan 60 - a tan a அதே மாதிரி tan 60 + a = tan 3a டைரக்டாக. இதோட வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது இதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். tan a - b tan a + b அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன நியூமரேட்டர் என்ன இருக்கும், இந்த இடத்துல tan a - bனா tan a - tan b இருக்கும். இந்த சைடு tan a + tan b இருக்கும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது tan squared a - tan squared b இருக்குமா. அப்போ tan squared a என்ன, tan squared 60 டிகிரி, tan 60 டிகிரி √3, tan squared a 3 வரும். tan squared b இந்த இடத்துல tan squared a வரும். divided by 1 minus tan squared tan a plus tan b, 1 plus tan a plus tan b இருக்கும். அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus tan squared a tan squared b வரும். அப்போ இன்னொரு 3 tan squared a into tan squared a, சாரி tan a, இந்த tan a இந்த சைடு வந்துச்சுன்னா இப்போ tan a உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3 tan a minus tan cube a divided by 1 minus 3 tan squared a. இதோட வேல்யூ நம்ம முன்னாடி இங்கே நம்ம பார்த்துருக்கோமா, இப்படின்னா என்ன, tan 3a. ஓகே, hence proved. மேக்ஸிமம் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம். இதை தவிர வந்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் அப்படின்லாம் இருக்கும். அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதோட மொத்தமாக முடிஞ்சுது. ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க மொத்த கான்செப்ட்ஸும் பார்த்துட்டோம். இதை நம்ம அடுத்த கிளாஸில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.